ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா காட்ரியானி பிராண்டை இருந்த சிபிபி அப்படிங்கிற ஒரு பிளான் குரோத் ரிலேட்டட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் வந்து என்ன டெய்லண்ட் ரெவன் பார்க்கும்போது ஃப்ளார் குளோர் ஃபைனுரான் 0.1% எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது சாலிபிள் லிக்விட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிளான் குரோத் ரிலேட்டட் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்த மூலயமா என்னென்ன பயன்கள் ஏற்படும் அண்ட் இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பற்றியெல்லாம் பார்த்துடலாம். இதை பயன்படுத்த மூலயமா பயிர்களில் காய்கள் விளையக்கூடிய நாட்களை வந்து நம்மளால் தாமதப்படுத்த முடியும். அதாவது காய்கள் விளையக்கூடிய நாட்கள் தாமதப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த விளையக்கூடிய நாட்களை தாண்டி காய்களோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வழிவகுக்கிறது தான். ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஒரு சில பழ வகை பயிர்களுக்கும் காய் வகை பயிர்களுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய பிளான் குரோத் ரிலேட்டட் கிடையாது. எதனால் அப்படின்னா இந்த பிளான் குரோத் ரிலேட்டட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலமா பயிர்களுக்கு சிந்தட்டிக் சைட்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிக அளவில் சுரக்கும். ஸோ இந்த சிந்தட்டிக் சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிறது வந்து இதை நம்ம பயன்படுத்த மூலயமா சுரக்கிறது. அண்ட் சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன், அதாவது பயிர்களில் ஒரு சில வளர்ச்சிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் இந்த மாதிரியான ஹார்மோன் தான் இந்த சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிறதும். ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து காய் வகை பயிர்களையும் பழ வகை பயிர்களையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ரொம்ப அதிகரிக்கிற மூலயமா காய்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அதாவது அதோடய செல்வாள்கள் எல்லாமே பெரிதாகும் அண்ட் அதே நேரத்தில் செல்கள் மல்டிப்ளை ஆகிறதும் அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே சரிவர சீராக ஒன்றா நடக்கிறதுனால பயிரில் வந்து மகசூல் வந்து ரொம்பவே அதிகமான வளர்ச்சி நோக்கி போகும். அதாவது காய்கள் வளர்ச்சி வந்து ரொம்பவே பெரிதாக இருக்கும். ஸோ இது வந்து பூவை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து பூக்கிறது தாமதப்படுறதோ, இல்லைனா பூக்கக்கூடிய நேரத்தில் பூக்காமல் இருக்கிறதோ, இல்லைனா இதழ்கள் வந்து ரொம்பவே தடிமனாக ஆகிறதுக்கோ இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள் வந்து பூவை பயிர்களில் மகசூலை அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பூவை பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது கிடையாது. அண்ட் அதேமாதிரி இது வந்து குறிப்பிட்ட அதிகமான எடைக்கு கொண்டு வரக்கூடிய காய்கறி வகை பயிர்களுக்கும் பழ வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பூசணிக்காய், தர்பூசணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பயிர்களுக்கு தான் பிரத்யேகமாக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் கிரேப்ஸு இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே காய் சைஸ், அதாவது இந்த ஃப்ரூட்டோட சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இன்னும் தெளிவு சொல்லலாம் அப்படின்னா இது வந்து காய்கள் விளையக்கூடிய நாட்களை தாமதப்படுத்துகிற மூலமா காய்களோட வளர்ச்சி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து இலைகள் முதிர்ச்சி அடைகிறதும் தாமதப்படுது. ஸோ இலைகள் முதிர்ச்சி அடைகிறது தாமதப்படுறதுனாலேயே காய்களோட வளர்ச்சி வந்து நேரடியாக அதிகரிக்க செய்யுது. அதாவது முதிர்ச்சி அடைந்த இலைகளில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்காதனால அந்த இலைகள் மூலயமா பயிருக்கு மண்ணிலேருந்து உறிஞ்செடுத்து கொடுக்கக்கூடிய சத்துக்களோட அளவு வந்து குறையும். ஸோ இந்த இலைகள் முதிர்ச்சி அடைகிறது வந்து தாமதமாகிறதுனால அதிகமான ஒளிச்சேர்க்கை நடந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்கப்பட்டு காய்கள் வளர்ச்சி சிறப்பாக அதிகரிக்குது. ஸோ இதன் மூலயமா மகசூலோட அளவு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml 2 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து பயன்படுத்தக்கூடிய பயிர்கள்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு சில பயிர்களுக்கு தான் பயன்படுத்தணும். அதாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த தர்பூசணி, திராட்சை, பூசணிக்காய் இந்த மாதிரியான பயிர்கள் இல்லாமல் இது தாண்டி பிராண்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய, அதாவது ரெக்கமெண்டட் கிராப்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடியதை பார்க்கும்போது வெள்ளரிக்காய், ஆப்பிள், உருளைக்கிழங்கு, நெல், கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் என இந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பிராண்டில் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளவர் கிராப்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடல. ஸோ பூவை பயிர்களுக்கு இது வந்து பொருந்தாது. ஸோ பயன்படுத்துகிறது வந்து ஹார்ஷ் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். நம்ம குறிப்பிட்டிருந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து சப்போஸ் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பிளான் குரோத் ரிலேட்டடோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நிலைச்சு நிற்கிற வர அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பூக்கள் வந்து சரிவர வராது. அதாவது மகசூல் நம்ம சந்தைப்படுத்துகிற அளவுக்கு வராது, டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா தரம் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் சரியாயிரும். நெக்ஸ்ட் இந்த பிளான் குரோத் ரிலேட்டடோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம மற்ற பூச்சிகள் கூடயோ, இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ, இல்லைனா நுண்ணூட்ட சத்து மருந்துகள் கூடயோ, இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் சல்ஃபர் சார்ந்து இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகள் கூடயோ, அப்படி இல்லைன்னா ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய மற்ற பூச்சிக்கொல்லிகளை வந்து அதிகமான அளவுலையோ பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது வந்து ஃபைட்டோடாக்சிட்டி சுலபமாக ஏற்படுறதுக்கான வழிவகுக்கும். இதன் மூலயமா இலைகள் கருகி பயிரோட ஆரோக்கியம் வந்து கொண்டுறக்கூடும். ஸோ இது வந்து தற்காலிக வளர்ச்சி தடையை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 450 ரூபாயிலேருந்து 550 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 1600 ரூபாயிலேருந்து 1700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிளான் குரோத் ரிலேட்டட் பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பிளான் குரோத் ரிலேட்டடோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம ஏற்கனவே நிறைய விவசாய சம்மந்தமான வீடியோஸ் தொடர்ந்து போட்டு வந்திருக்கோம். ஸோ இதேமாதிரி நீங்கள் விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.